நம்முடைய ஆசைகளை நம்முடைய வேண்டுதலாக இறைவனிடம் எத்தனையோ வழிபாட்டு முறைகளில் வைத்து கொண்டுதான் இருக்கின்றோம். அதில் சில வேண்டுதல்களை இறைவனும் நிறைவேற்றி கொண்டுதான் வருகின்றான். ஆனாலும் ஒரு சில வேண்டுதல்கள் நிறைவேற கொஞ்சம் நேரம் எடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது நிறைவேறாத வேண்டுதல் இருந்தால் அந்த இறைவனை இந்த முறைப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இப்படி வழிபாடு செய்து பாருங்கள். 30 முக்கோடி தேவர்களும் ஆசி வழங்க உங்களது வேண்டுதலை நிறைவேற்ற உங்கள் இல்லம் தேடி வருவார்கள் என்பதில் ஒரு துளி அளவும் சந்தேகம் கிடையாது. இந்த வழிபாட்டிற்கு அவ்வளவு பெரிய சக்தி உண்டு. 30 முக்கோடி தேவர்களும் மகாலட்சுமியும் வாசம் செய்யக்கூடிய பசுமாட்டையும் கன்றையும் வைத்துதான் இந்த பூஜையை செய்ய போகின்றோம். கோமாதா பூஜை, கோ பூஜை என்றும் இதை சொல்லலாம். ஆனால் சூரிய உதயத்திற்கு முன்பு பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்லப்படும் அதிகாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் இந்த பூஜையை நீங்கள் நிறைவு செய்திருக்க வேண்டும். 21 நாட்கள் கொஞ்சம் சிரமம் பார்க்க வேண்டாம். உங்களுடைய வீட்டில் இந்த பூஜையை செய்ய கோமாதாவின் சிலை அல்லது படம் கட்டாயம் இருக்க வேண்டும். இந்த பூஜையை வெள்ளிக்கிழமை அன்று தொடங்குவது சிறப்பானது. காலையிலேயே எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் உள்ள சுவாமியின் படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு கோமாதாவின் திருவுருவ சிலைக்கு வாசனை மிகுந்த பூக்களை சூட்டிவிட வேண்டும். உங்கள் வீட்டு வழக்கப்படி உங்கள் வீட்டில் என்ன தீபம் ஏற்றுவீர்களோ ஒரு தீபம் நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றி வைத்து கொள்ளலாம். முடிந்தவர்கள் நெய் தீபம் ஏற்றலாம். தீபம் ஏற்றும்போது குலதெய்வத்தை மனதில் வேண்டிக் கொண்டு ஏற்ற வேண்டும். அதன் பின்பு கட்டாயமாக கோமாதாவிற்கு 2 வாழைப்பழம் அல்லது வெல்லம் கலந்த பச்சரிசி மாவு உருண்டை அல்லது அகத்திக்கீரை, இந்த 3 பொருட்களை ஒன்றை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும். 3ஐயும் வைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. 3இல் ஏதாவது ஒன்றை வைத்தால் போதும். இந்த பூஜை முடிந்தவுடன் சூரிய உதயத்திற்கு பின்பு அன்றைய தினமே ஒரு பசுமாட்டிற்கு நெய்வேத்தியமாக வைத்த அந்த பொருளை சாப்பிட கொடுத்து விட வேண்டும். தீபமேற்றி வைத்துவிட்டு கோமாதாவிடம் உங்கள் வேண்டுதலை மனதார சொல்ல வேண்டும். அதன் பின்பு இந்த மந்திரத்தை ஒரு முறை உச்சரித்தால் போதும். முடிந்தவர்கள் 3 முறை உச்சரிக்கலாம். ஆனால் இந்த மந்திரத்தை கட்டாயமாக உச்சரிக்க வேண்டும். வேண்டுதலை நிறைவேற்றி தரக்கூடிய மந்திரம் இது. ஓம் சுபகாயை வித்மகே காமதாத்ரியை சதீமகி தந்தோ தேனி பிரசோதயாத். 3 வரி மந்திரம்தான். உங்களுடைய எப்பேற்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் உங்களுடைய முழு முயற்சியும் ஈடுபாடும் உங்களிடம் இருந்தால் அந்த வேண்டுதல்கள், அந்த முயற்சி நிச்சயமாக 21 நாட்களில் நிறைவேறும் என்பதில் ஒரு துளி அளவும் சந்தேகம் தேவையில்லை. பூஜையை செய்துவிட்டு வேண்டுதல்கள் நிறைவேற தேவையான முயற்சிகளை எடுக்காமல் தானாக உங்களுடைய வேண்டுதலும் ஆசைகளும் நிறைவேறிவிடும் என்று நினைப்பது மிகவும் தவறான ஒன்று. உங்களுடைய குழந்தைக்கு திருமணம் ஆக வேண்டும், கடன் தொல்லை தீர வேண்டும், நல்ல வேலை கிடைக்க வேண்டும், அரசாங்க வேலை கிடைக்க வேண்டும், இப்படி நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த பூஜையை செய்பவர்களுக்கு வெற்றி நிச்சயம். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.